அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. சித்திரை முதல் தேதி. இந்த ஆண்டுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதமாக 9 பாதங்கள் இருக்கின்றன. மேஷ ராசிக்கு குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது நல்ல இடமாகும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். புதியதாக ஒரு வியாபாரத்தை தொடங்க வாய்ப்பு வரும். நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் தற்சமயம் வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும். குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025ஆம் தேதி அன்று மிதுனம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது குரு 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். இது தைரிய வீரியஸ்தானமாகும். இது உகந்த இடமல்ல. சகோதர சகோதரிகளால் வீண் கலகம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். வரவுக்கு மேல் செலவுகளாகும். இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பழைய சொத்தை விற்று புதிய அசையா சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அது நல்ல இடமாகும். லாபஸ்தானம். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்க நேரும். நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் கிட்டும். கேது பகவான் சித்திரை 13/26/4/2025ஆம் நாளன்று சிம்மம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்தில் இருப்பது நல்ல இடமாகும். மறுதாரம் செய்து கொள்ள எண்ணியவர் எண்ணம் நிறைவேறும். பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும். பரிகாரம்: பௌர்ணமி கழித்து 4வது நாள் வரும் சங்கடஹர சதுர்த்தி அன்று ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு 2 கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வரவும். சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடவும். தினமும் முருகப்பெருமானை தரிசித்து செல்வது நல்ல பலன் தரும். பொதுவாக கூட்டி கழித்து பார்த்தால் 75% நற்பலன்கள் நடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.